நகரில் இருந்து சற்று தள்ளி அமைந்திருந்த ஒரு குட்டி கிராமம் கோபால்பூர். இந்த கிராமம் எவ்வளவு அமைதியாக இருந்ததோ அவ்வளவு கடுமையானது அதன் நிலம். இதே கிராமத்தின் மண் பாதைகளுக்கு நடுவில் ஒரு சின்ன வீட்டில் நகுல், தன் மனைவி நேகா, வயதான அம்மா யசோதா மற்றும் சின்ன மகள் தாராவுடன் வசித்து வந்தார். வறுமை பல வருட பழைய கடனை போல அவர்கள் வீட்டு வாசலில் ஒட்டிக் கொண்டிருந்தது. அந்த கடன் கிராமத்தின் பெரிய பணக்காரர் ஜமீன்தார் கிஷன் சிங் போட்டதுதான். நகுல் மற்றும் நேகாவுக்கு சொந்தமாக ஒரு சிறு வயல்காடு இருந்தது. அவள் உழைப்பில் மண் வாசனையும் வியர்வையின் மனமும் கலப்பில்லாத நேர்மையும் கலந்திருந்தது. அவள் பலவிதமான பழங்கள், காய்கறிகளை பயிரிட்டு கிராமச் சந்தையில் விற்றாள். காய்கறி வாங்கோ, காய்கறி, பழங்கள், காய்கறிகள் வாங்கோ. புதுசா பச்சை பசேலுன்னு காய்கறிகள் இருக்கு. அடடே நேகா தங்கச்சி, எப்படி இருக்கீங்க? வியாபாரம் எப்படி போகுது? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? வாங்கண்ணா, மனோஜ் அண்ணா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? இப்போலாம் சரளா அத்தைய காணோமே, அவங்க எப்படி இருக்காங்க? நான் நல்லா இருக்கேன்மா நேகா. ஆனா அம்மாவை பத்தி என்ன சொல்ல? அவங்க கால்ல மூட்டு வலி அதிகமாயிடுச்சு. டாக்டரு ஓய்வு எடுக்க சொல்லிட்டாரு. அதனால இப்போ வீட்டு வேலையெல்லாம் நான் தான் பார்க்க வேண்டியிருக்கு. சரி, காய்கறிகளும் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, அப்படியா அண்ணா? சரி நேகா தங்கச்சி, குடமிளகாய் என்ன விலை சொல்றீங்க? எப்போதும் போல 1 கிலோ 20 ரூபாய் தான் அண்ணா. இன்னைக்கு சிகப்பு கேரட்டும் கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் ரத்தம் ஊட்டும். சரின்மா நேகா, 1 கிலோ குடமிளகாயும் கொஞ்சம் முட்டைகோஸ், இஞ்சி அளந்து கொடு. நேகா மனோஜுக்கு காய்கறிகளை அளந்து கொடுக்கிறாள். மனோஜ் போகும்போது மெதுவாகச் சொன்னார், நீயும் உன் உடம்ப பார்த்துக்கோ நேகா. உன்னோட உழைப்புக்கு ஒரு நாள் நல்ல பலன் கிடைக்கும். காய்கறி வாங்கோ, காய்கறி, பழங்கள், காய்கறிகள் வாங்கோ. புதுசா பச்சை பசேலுன்னு காய்கறிகள் இருக்கு. அங்கே ஜமீன்தாரின் வயலில் நகுலின் வாழ்க்கை வேகம் அதிகரித்திருந்தது. நகுல், அடே நகுல் லால், டிராக்டரை கொஞ்சம் வேகமா ஓட்டுப்பா. நாளைக்கு காலையில சீக்கிரம் இந்த தானியத்தை அஜ்மீர் பெரிய மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். தாமதமான நஷ்டம் ஆகிடும். ஜமீன்தார் ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க. ராத்திரிக்குள்ள எல்லா மூட்டையும் ஏத்திடுவோம். சும்மா ஒரு நிமிஷம் மூச்சு விட டைம் கொடுங்க. கிஷன் சிங் ஒரு மோசமான சிரிப்புடன், மூச்சா? உன் மூச்சு கூட என் கடனுக்குள்ள தான் இருக்கு. இரவு நேரம் ஆயிற்று. வீட்டில் யசோதா அம்மா மண்ணடுப்பில் கம்பு ரொட்டிகளை செய்திருந்தார். ஏங்க, உங்களுக்காக சூடா சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். சாப்பிடுங்க. காலையில வெறும் வயிற்றுல வேலைக்கு போகாதீங்க. நீங்க ஏற்கனவே ரொம்ப ஒல்லியாகிட்டீங்க. இல்லம்மா, இப்போ நேரமாச்சு. ஜமீன்தார் இன்னைக்கு சீக்கிரம் வேலைக்கு வர சொல்லி இருக்கிறாரு. திரும்பி வந்ததும் சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தங்க? நம்ம வீட்ல ஒரு வேளை தான் கஷ்டப்பட்டு அடுப்பு எரியுது, அதுலயும் நீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க. இப்படி போனா எப்படிங்க ஆகும்? உங்க உடம்ப பாருங்க. நீ கவலைப்படாத நேகா, கடவுள் மேல நம்பிக்கை வை. இன்னைக்கு ஒருவேளை ரொட்டி கிடைக்குது, நாளைக்கு 2 வேளைக்கும் கிடைக்கும். நாம 2 பேரும் இன்னும் அதிகமா உழைப்போம். எல்லாம் சரியாகிடும். இந்த கெட்ட காலம் கண்டிப்பா மாறும். நகுல் யசோதா அம்மாவையும் மகள் தாராவையும் கட்டிப்பிடித்துவிட்டு சாப்பிடாமலேயே வேலைக்கு புறப்படுகிறார். காய்கறி வாங்கோ, காய்கறி, பழங்கள், காய்கறிகள் வாங்கோ. புதுசா பச்சை பசேல்னு காய்கறிகள் இருக்கு. அப்போது அங்கு கிஷன் சிங்கின் தம்பி பேராசை பிடித்த சுரேஷ் வந்து சேர்ந்தான். என்ன நேகா, நீதான் கிராமத்திலேயே குறைஞ்ச விலைக்கு நல்ல காய்கறிகள் விளைவிக்கிறியான்னு பேசிக்கிறாங்க. நகரத்திலும் உன்னை பத்தி பேச்சு இருக்கு. ஆமா சுரேஷ் ஐயா, சும்மா எங்க பங்குக்கு வேலை செய்யறோம். மத்ததெல்லாம் ஆண்டவன் கருணை. பாரு நேகா, நான் நேரடியா பேசுறேன். இந்த காய்கறிகளை எனக்கு கொடுத்துடு. நான் உனக்கு 2 மடங்கு லாபம் தர்றேன். நீ தினமும் சந்தைக்கு வர வேண்டிய அவசியமும் இருக்காது.
சுரேஷ் ஐயா, நீங்க சொல்றது சரியாத்தான் இருக்கு. ஆனா என்னோட நிரந்தர வாடிக்கையாளர்கள் டெய்லி எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட நம்பிக்கையை உடைக்கிறது எனக்கு கஷ்டம். அவங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் என்னோட பெரிய லாபம். தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு காய்கறிய கொடுக்க முடியாது. சரி, உன் விருப்பம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, சந்தையோட விதிகள் கிராமத்து விதிகளை விட வேற. நீ நகரத்து செல்வத்தை தூக்கி எறிஞ்சிருக்க என்று சொல்லி சுரேஷ் அங்கிருந்து கிளம்புகிறான். அடுத்த நாள் காலையில் நேகா வயலில் இருந்தபோது ஜமீன்தார் கிஷன் சிங் வந்தார். என்ன நேகாவதி, இப்போதெல்லாம் நல்ல பச்சை பசேல்னு காய்கறி விக்கிறியே, எங்க பழைய கிணத்து தண்ணிய ரொம்ப பயன்படுத்துற போல. உங்க தயவும் மேல இருக்கிறவன் கருணையும் தான் ஜமீன்தார் ஐயா. பாரு நேகா, நான் இனிமே உனக்கு தண்ணி தர முடியாது. ஏன்னா இப்போ கோடை காலம் ஆரம்பிச்சிருக்கு. எனக்கே தண்ணி ரொம்ப தேவை. நான் எல்லா வயலுக்கும் தண்ணி பாய்ச்சணும். இனிமே நான் உனக்கு தண்ணி தர முடியாது. நீ வேற ஏற்பாடு செஞ்சுக்கோ. ஜமீன்தார் ஐயா, இப்படி செய்யாதீங்க. நீங்களே எங்களுக்கு உதவி செய்யலன்னா எங்க பயிர் எல்லாம் கருகி வீணா போயிடும். எங்களுக்கு வேற வழியே இல்லையே. இது அநியாயம். நீங்க கடவுளுக்கு கூட பயப்படலையா? கிஷன் சிங் அவள் பேச்சை கேட்கவே இல்லை. பாவம், நேகா துக்கத்துடன் சந்தையை நோக்கிச் செல்கிறாள். காய்கறி வாங்கோ, காய்கறி, பழங்கள், காய்கறிகள் வாங்கோ. புதுசா பச்சை பசேல்னு காய்கறிகள் இருக்கு. நேகா தன் கடையை அமைத்து காய்கறிகளை விற்க ஆரம்பித்த போது சுரேஷ் சில குண்டர்களுடன் வந்தான். காய்கறி வாங்கோ, காய்கறி, பழங்கள், காய்கறிகள் வாங்கோ. அடேய் நேகா, எனக்கு காய்கறிகள் கொடுக்க மறுத்தல்ல. அதுக்கு இது ஒரு பாடம். இன்னொன்னு கேளு, இன்னைக்கு பிறகு இங்க வந்து கடை போட நினைச்சியே, உன்னையும் உன் குடும்பத்தையும் கிராமத்தை விட்டு வெளியே தூக்கி எறிஞ்சிடுவேன். உன் நேர்மையை உன்கிட்டயே வச்சுக்கோ. இந்த உலகம் நேர்மையால இல்ல, பணத்தால தான் ஓடுது. என்ன செஞ்சீங்க சுரேஷ் ஐயா? என் காய்கறி, பழங்கள் எல்லாத்தையும் தரையில சிதறடிச்சிட்டீங்க. எனக்கு பெரிய நஷ்டமாச்சே. இது என் வார சம்பாத்தியம். சுரேஷ் ஐயா, நான் உங்க காலில் விழுந்து கெஞ்சுகிறேன். இப்படி செய்யாதீங்க. இதுதான் எங்களுக்கு இருந்த ஒரே வாழ்வாதாரம். சுரேஷ் அவளை திட்டினான். பாவம், நேகா எதுவும் பேசாமல் சிதறிக் கிடந்த காய்கறிகளுக்கு நடுவிலிருந்து தன் வீட்டை நோக்கிச் செல்கிறாள். வீட்டுக்கு வந்து சேர்ந்த நேகாவை பார்த்ததும் யசோதா அம்மா அதிர்ச்சி அடைந்தார். என்னம்மா ஆச்சு? இன்னைக்கு ஏன் வெறும் கையோட வர்ற? உன் முகமும் ஏன் இப்படி சோகமா இருக்கு? நேகா நடந்த விஷயங்களை எல்லாம் தன் மாமியாரிடம் சொல்கிறாள். அந்த சுரேஷும் கிஷன் சிங்கும் உருப்படாம போவாங்க. நீ கவலைப்படாதம்மா. கடவுள் மேல நம்பிக்கவ, எல்லாம் சரியாகிடும். நான் இன்னைக்கே நகுல கிஷன் சிங் கிட்ட அனுப்புறேன். அப்பொழுது நகுல் வீடு வந்து சேர்ந்தார். அட, என்ன ஆச்சு? எல்லாரும் ஏன் இப்படி முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? தாராக்கு உடம்பு சரியில்லையா? நகுலிடம் எல்லா விஷயங்களையும் சொன்னார்கள். இது 2 பேரும் உனக்கு ரொம்ப தப்பு செஞ்சிருக்காங்க. ரொம்ப அநியாயம். நான் இப்போவே ஜமீன்தார் கிட்ட போய் நியாயம் கேட்கிறேன். நான் அவர்ட்ட எங்க கஷ்டத்தை சொல்லுவேன். ஒருவேளை அவர் மனசு இறங்கலாம். நகுல் ஜமீன்தார் வீட்டை நோக்கி சென்றார். வா வா நகுல்லால், இன்னைக்கு என்ன இப்படி ஓடி வர்ற? என்ன விஷயம்? ஏதாச்சும் புகார் இருக்கா? ஜமீன்தார் ஐயா, என் மனைவி நேகாவை உங்க கிணத்துல தண்ணி எடுக்க கூடாதுன்னு ஏன் மறுத்தீங்க? உங்க தம்பி சுரேஷ் கூட அவளோட காய்கறிகள் எல்லாத்தையும் சந்தையில தூக்கி எரிஞ்சிட்டான். இது எங்க வயித்துல அடிச்ச மாதிரி. அட கேளு நகுல்லால், நான் உனக்கு எவ்வளோ நாளா இலவசமா தண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இனிமே நான் உனக்கு தண்ணி தர முடியாது. என் மூளையை அதிகமா குழப்பாதே. இங்கிருந்து போ. ஆமா அண்ணா, இவன் எங்க கிணத்துல இருந்து சுத்தமா தண்ணி எடுக்க விடாதீங்க. இவன் பொண்டாட்டி எனக்கு காய்கறி கொடுக்க மறுத்துட்டா. அவங்க பயிர் எல்லாம் கருகணும். அப்போதான் அவங்களுக்கு பணம்னா என்னன்னு புரியும். ஜமீன்தார் ஐயா, இப்படி செய்யாதீங்க.
நீங்க எங்களுக்கு தண்ணி கொடுக்கலைன்னா எங்க வயல் என்ன ஆகும்? இது ஏழைகள் மேல பண்ற கொடுமை. கடவுளுக்காக இப்படி செய்யாதீங்க. கிஷன் சிங்கும் சுரேஷும் நகுலின் பேச்சை கேட்கவே இல்லை. நகுல் துக்கத்துடன் திரும்பும்போது கிராமத்துக்கு வெளியே ஒரு காய்ந்த வரப்பின் அருகில் ஒரு தெய்வீக ஒளி கொண்ட வயதானவர் மயக்க நிலையில் தண்ணீருக்காக கத்திக் கொண்டிருந்தார். நகுல் ஓடி போய் தண்ணீரை அவருக்கு கொடுக்கிறான். அட பாபாஜி, நீங்க இங்க எப்படி விழுந்தீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? அந்த வயதானவர் கதை சொல்லிவிட்டு நகுலுக்கு ஆசீர்வதித்து விட்டு அங்கிருந்து கிளம்புகிறார். நீ ஒரு தாகத்தில் இருந்தவனுக்கு உயிர் கொடுத்திருக்காய் மகனே. உன் இந்த கருணை ஒரு நாளும் வீண் போகாது. நகுல் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். என்னங்க ஆச்சு? ஜமீன்தார் என்ன சொன்னாரு? அவர் சம்மதிச்சிட்டாரா? அட நேகா, ஜமீன்தார் தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். சுரேஷும் அங்கதான் இருந்தான். அவன் என்ன அவமானப்படுத்தவும் செஞ்சான். எங்க இப்ப என்ன ஆகும்? நம்ம நிலமெல்லாம் காஞ்சு போயிருமே. அட மகனே, நீ ஏன் கவலைப்படுற? நம்ம வயல்ல பல 100 வருஷமா இருந்த பழைய கிணறு இருக்குல்ல, அதை தோண்டி பாருங்க, அதுல இருந்து தண்ணி வரும். ஆனா அம்மா, அந்த கிணத்தை தோண்ட வைக்கிறதுக்கு ரொம்ப பணம் செலவாகுமே. இவ்வளவு பணம் இப்போ எங்க இருக்கு? ஏங்க, நீங்க பணத்தை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? நான் இருக்கேன்ல. நாம 2 பேரும் சேர்ந்து அந்த கிணத்தை தோண்டிடுவோம். உழைப்பு தான் நம்ம பெரிய சொத்து. சரிம்மா, நாளைக்கு காலையிலேயே நாம 2 பேரும் சேர்ந்து அந்த கிணத்தை தோண்ட ஆரம்பிப்போம். நாம கிஷன் சிங் கிட்ட தோக்க கூடாது. நேகா, சீக்கிரமா டிஃபன் வை. அப்புறம் கிணறு தோன்றதுக்காக நாம 2 பேரும் வயலுக்கு போவோம். எங்க வீட்ல கொஞ்சம் கம்பு ரொட்டியை தவிர வேற சாப்பிட எதுவும் இல்ல. மகள்தாராவும் பசியில இருக்கா. நகுல் சமையலறைக்கு சென்று சாப்பிட அமர்ந்த போது அதே தெய்வீக வயதானவர் அவன் வீட்டு வாசலில் நின்றார். மகனே, சாப்பிட ஏதாச்சும் இருந்தா கொடு. நான் நேற்றிலிருந்து பசியில் இருக்கேன். என் உடம்பு இப்போ ஒத்துழைக்க மாட்டேங்குது. அட வயசான பாபா, நாங்க உங்களுக்கு எங்க இருந்து சாப்பிட கொடுப்போம்? எங்களுக்கே சாப்பிட வழி இல்லை. இந்த கம்பு ரொட்டி தான் எங்க வீட்ல இருக்கிற கடைசி சாப்பாடு. சரி, பரவாயில்ல மகனே, எல்லாம் சரியாகிடும். இப்போ நான் கிளம்புறேன். நான் வேற யாராச்சும் கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். அட பாபாஜி, நில்லுங்க. கேளு நேகா, நீ எனக்காக சாப்பிட வச்சிருந்த ஒரே ஒரு கம்பு ரொட்டிய நீ அந்த பாபாஜிக்கு கொடுத்துடு. விருந்தாளியை தெய்வமா மதிக்கணும். ஒரு பசியில் இருந்தவருக்கு உணவு கொடுக்கிறது தான் பெரிய சேவை. அட மகனே, எல்லா உணவையும் எனக்கு கொடுத்துட்டா நீங்க என்ன சாப்பிடுவீங்க? நீ இப்போ வேலைக்கு போறவன் ஆச்சே. அட பாபாஜி, நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. நாங்க எங்கேயாச்சும் ஏற்பாடு செஞ்சுப்போம். நீங்க உட்காருங்க பாபாஜி. நகுலின் உணவை முழுவதையும் அந்த வயசானவருக்கு நேகா கொடுத்து விடுகிறாள். ரொம்ப நன்றி மகனே. உன் இந்த சுயநலமில்லாத குணம் ஒரு நாளும் வீண் போகாது. அவர் எல்லாத்தையும் சரி செஞ்சிடுவார். மத்தவங்களுக்கு யார் கொடுக்கிறாங்களோ கடவுள் அவங்களுக்கு 2 மடங்கா திருப்பித் தருவார். பாபாஜி, நீங்க எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் மட்டும் கொடுங்க. நாங்க இன்னைக்கு எந்த வேலைக்காக போறோமோ அந்த வேலை மட்டும் வெற்றி அடையணும். எங்களுக்கு தண்ணி கிடைக்கணும். ஆம் மகனே, மேலிருக்கிறவர் ஒரு நாள் கண்டிப்பா உன் பேச்சை கேட்பார். நீ உன் உழைப்பத் தொடர்ந்து செய். நேர்மை வழியை மட்டும் விட்டுடாதே. அந்த வயதான பாபா அங்கிருந்து திடீரென போய்விடுகிறார். நகுலும் நேகாவும் கிணறு தோண்டுவதற்காக வயலுக்கு போய் சேர்கிறார்கள். பாரு நேகா, இந்த கிணத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட தெரியல. இது சுத்தமா வறண்டு போயிருக்கு. என் தைரியமே உடைஞ்சு போகுது. நீங்க கவலைப்படாதீங்க. நாம உண்மையான மனதோட உழைப்போட இத தோண்டினா தண்ணி கண்டிப்பா வரும். அந்த பாபாவோட ஆசீர்வாதம் கூட நம்ம கூட இருக்கு. வாங்க, நாம 2 பேரும் சேர்ந்து தோண்ட ஆரம்பிப்போம். அவர்கள் இருவரும் மண்வெட்டியை எடுத்து தோண்ட ஆரம்பிக்கிறார்கள். அப்போது திடீரென வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து இடி மின்னலுடன் மழை கொட்டுகிறது. எங்க பாக்குறீங்களா? கடவுள் உண்மையிலேயே நம்ம பேச்ச கேட்டுட்டார் போல. இது கடவுளோட சிக்னல். ஆமா என் ராணி, இது உண்மையிலேயே அதிசயம். இந்த வறட்சியான காலத்துல மழை பெய்ய வாய்ப்பே இல்லையே. நகுல் கீழே குடத்தை தோண்டும் போது ஒரு பழங்கால பித்தளை குடம் கிடைத்தது. அதன் அடியில் வேகமாக தண்ணீர் வெளியே வரத் தொடங்கியது. அடே என் ராணி, கேக்குதா? பார், கிணத்திலிருந்து நிறைய தண்ணி வந்துருச்சு. அப்புறம் இத பார், எனக்கு என்ன கிடைச்சிருக்கு. நகுல் சீக்கிரம் அந்த பழங்கால பித்தளை குடத்தை கிணத்திலிருந்து வெளியே எடுத்து திறந்து பார்க்கிறான். ஐயையோ,
இவ்வளவு தங்கமும் வெள்ளிக்காசுகளா? ஹே கடவுளே, உனக்கு கோடி கோடி நன்றி. ஆமா என் ராணி, இது நம்ம நேர்மையான செயல்களுக்கு கிடைச்ச பரிசுதான் போல. அப்பொழுது கிஷன் சிங்கும் சுரேஷும் அங்கே வந்தார்கள். கேளு நகுல்லால், இந்த தங்க வெள்ளிக்காசுகள் நிரம்பிய குடம் என்னுடையது. இது என் முன்னோர்களோட சொத்து. இத பேசாம என்கிட்ட கொடுத்துடு. ஜமீன்தார் ஐயா, இந்த குடம் என் வயல்ல இருக்கிற கிணத்திலிருந்து எவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு வெளியே வந்துச்சு. அப்போ இது எப்படி உங்களுக்கு சொந்தமாகும்? நகுல்லால், நீ பேசாம இந்த குடத்தை என்கிட்ட கொடுக்கிறியா இல்லையா? நான் உன்னை திருட்டு பழி போட்டு உள்ள போடுவேன். ஏங்க, இந்த குடத்தை நீங்க அவங்க கிட்ட கொடுத்துடுங்க. எங்களுக்கு தண்ணி மட்டும் போதும். கிஷன் சிங்கும் சுரேஷும் குடத்தை பிடுங்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த குடம் திடீரென அவர்கள் தலையிலிருந்து புகையாக மறைந்து விடுகிறது. குடம் மறைந்ததும் அவர்களுடைய பச்சை பசேல் வயல்கள் திடீரென வறண்ட பாலைவனமாக மாறிவிடுகின்றன. அந்த தெய்வீக வயதானவர் அங்கே வேகமான ஒளியுடன் பிரசன்னமானார். அட பேராசைக்காரர்களே, நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஏழைகளை ரொம்ப கஷ்டப்படுத்தினீங்க. ஒரு பசியில் இருந்தவனுக்கு சாப்பாடு கொடுத்தவனுக்கு நீங்க தண்ணி கூட தர மறுத்தீங்க. உங்க கர்மங்கள் மன்னிப்புக்கு தகுதியானதல்ல. இதுதான் தண்டனை. எங்களை மன்னிச்சிடுங்க பாபாஜி. நாங்க பணத்தாலும் பேராசையாலும் கண்ணு தெரியாம போயிட்டோம். நாங்க இனிமே வாழ்க்கையில ஒரு நாளும் பேராசைப்பட மாட்டோம். பாபாஜி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வயல்களை பழைய நிலைக்கு கொண்டு வருகிறார். பிறகு அங்கிருந்து மறைந்து விடுகிறார். கிஷன் சிங்கும் சுரேஷும் நகுலிடம் மன்னிப்பு கேட்டார்கள். ஜமீன்தார் ஐயா, நாங்க அந்த குடத்தை திருப்பி கொடுத்துட்டோமே. நகுல், அது உன்னோடது. அது உன் நேர்மைக்கான வெகுமதி. ஆனா நாங்க இனிமே அந்த செல்வத்தை தொடக்கூட முடியாது. அவர்கள் குடத்தை மீண்டும் நகுலுக்கு கொடுக்க முயன்ற போது அது புகையாக மறைந்தது. உன் நேர்மைக்கான வெகுமதி மகனே இந்த பொருளாதார செல்வம் இல்ல. உன் வெகுமதி நீ மத்தவங்களுக்கு என்ன கொடுப்பியோ அதுதான். அந்த கிணறு, அந்த தண்ணிதான் உனக்கு இருக்கிற பெரிய செல்வம். நகுல் தன் நேர்மையை உண்மையான வெகுமதியாக புரிந்து கொண்டார். அவன் அந்த கிணற்று தண்ணீரை கொண்டு தன் வயல்களை நனைத்தான். கிராமத்தில் இருந்த மற்ற விவசாயிகளுக்கும் தண்ணி கொடுத்தான். கிஷன் சிங் கடனை ரத்து செய்தது கொடுத்த உதவியால் அவன் கிராமத்தில் ஒரு பள்ளி மற்றும் மருத்துவமனையை திறக்கிறான். கிஷன் சிங்கும் சுரேஷும் இப்போ நகுலின் உண்மையான நண்பர்களாக மாறி அவன் செய்யும் சமூக நல வேலைகளில் உதவி செய்கிறார்கள். உழைப்பு, சுயநலமில்லாத தியாகம் மற்றும் நேர்மைக்கான பலன் எப்போதும் இனிமையானது. பொருள் செல்வத்தை விட கடவுளின் ஆசீர்வாதமும் உண்மையான கர்மமும் தான் உண்மையான சொத்து. நன்றி.